ஞானேஸ்வரிகள் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 24. லக்ஷணங்கள், குணாதீதம் அப்படிங்கிறவருடைய லக்ஷணங்கள் இங்கே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன். வஸ்திரத்தில் சர்வாங்கத்திலும் நூலை தவிர யாதொன்றும் இராதது போலே சராசர ரூபமான விஸ்வம் முழுவதிலும் தன்னை தவிர யாதொன்றையும் இராததாக அவன் பாவித்திருப்பான். ஆகையால் சத்ருக்களையும் பக்தர்களையும் சமமாக பாதுகாத்து வரும் ஈஸ்வரனைப் போல் அவன் சுகதுக்கங்கள் சமநிலை உள்ளவையாகவே பாவித்திருப்பான். ஆக்சுவலி இந்த குணாதீதனை பத்தி பேசும்போது 3 குணங்கள் இருக்கு, ஆனா அந்த குணத்துல அவன் ஒட்டாம இருந்துடுவான் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஏன்னா அந்த 3 குணங்களும் மாயை, அதனால அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சாட்சி பாவத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப 2 விஷயத்த மாறி மாறி சொல்லிட்டு இருக்காரு. பிரம்மானது, அதாவது பிரம்மமாக மாறிவிட்டவனுக்கு என்ன ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமுமே பிரம்மம் தான், பிரம்மமே தான் ஈஸ்வரனாய், பிரம்மமே தான் ஜீவனாய், பிரம்மமே தான் பல்லாயிரம் விஷயமான ஜந்துக்களாய், பொருட்களாய், ஜடங்களாய், இப்படி எல்லாமே பிரம்மம் தான் இருக்கிறது. சரியா? எப்போ இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, இந்த குணங்கள் இவைகள் நான் அல்ல அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துடுறானோ, அடுத்த செகண்ட் அவன் பிரம்மமாக மாறிவிடுகின்றான். அப்ப பிரம்மமாக மாறிவிடும் பொழுது இந்த உலகம் பிரம்மத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன். அப்ப பிரம்மம் தான் எல்லாமா இருக்கு இல்லையா? அப்போ இவன் பிரம்மமாகவே ஆகிவிட்டான் என்ற காரணத்தை கொண்டு இவன் அனைத்தும் தானே என்ற ஒரு ஃபீலிங்ல இருப்பான். மாயையா இருக்கின்றதும் நானே என்ற ஃபீலிங்ல தான் இருப்பான் அப்படின்னு சேர்த்து புரிஞ்சுக்கணும். அது ஏன் முக்குணத்துல ஒட்ட மாட்டான், இவன் சம்மந்தமே இல்லாம அவன் பாட்டு தனிச்சிருப்பான், சாட்சியா இருப்பான் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எல்லாத்தையுமே நானுன்னு பார்ப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரெண்டையும் மாத்தி மாத்தி தான் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. சரியா? ஸோ பிரம்ம பாவத்திலிருந்து பார்த்தால் அனைத்தும் ஒன்றே. சரியா? அப்போ அந்த ஒரு ஃபீலிங் இவனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஏன்னா பிரம்மமாகி போயிட்டான் இல்லையா? சரி, இது மாயை என்று தெட்ட தெளிவாக புரிந்து கொண்டு அதை துண்ட விலகி நின்று அந்த மாயையை வெடிக்க பார்க்கிறான் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் இவை அனைத்தும் நானே என்பதும் உண்மை. மாயையாய் பொய்யாய் ரெஃப்ளெக்டாய் இருப்பதும் நானே, ஆனால் அது நான் அல்ல. நான் அல்ல என்று விலகி இருக்கும் அதே வேளையில் அது பொய்யாய் நானே இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்வது, இந்த ரெண்டுமே கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ எதிரும் புதிரும் என்ன ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்லாம் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. பொய்யாக நான் இருக்கின்றேன் என்பதை நான் டோட்டலா விலகி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா உண்மையில இல்லை இல்லையா? இந்த குணங்கள் எல்லாம் பொய்யாக எது இருக்கிறது? பிரம்மமே தான் பொய்யாக அந்த மாதிரி தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிரம்மம் அந்த குணங்கள் அல்ல. அப்ப குணங்கள் அது பாட்டுக்கு இயங்கட்டும்னு சொல்லிட்டு அழகா அந்த பிரம்மம் தனித்திருந்து வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கும். அதே சமயத்தில் பொய்யாக அதுவே தான் இருக்கிறதுன்றது. இது எதுக்கு நெசசரி அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு எடுத்து வந்துட்டோம், இந்த உடம்புல பிரம்மம் நான் உடம்பு நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாயையில இருக்கிற வரைக்கும் பொய்யாய் நானே இருக்கின்றேன் என்பதை புரிந்தால்தான், பொய்யாக அனைத்தும் நானாக பொய்யாக இருக்கின்றேன் என்பது புரிந்தால்தான் சமபாவனை வரும். சமபாவனை வந்தால் அந்த மாயை கூட உனக்கு சுகத்தை மட்டும்தான் கொடுக்குமே தவிர துக்கத்தை தராது. ஸோ தட் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் திங். சரியா? இல்லை, இல்லவே இல்லாத ஒன்று என்ன எதுவுமே பண்ணுமா அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. அது ஒரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று இருக்குன்னா பொய்யா இருக்கு. பொய்யாக எது இருக்கு? நானே தான் எல்லாமா பொய்யா இருக்கேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ஒண்ணு இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு நானே பொய்யாக அனைத்துமாக இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்வது. பொய்யாக அனைத்துமாக இருக்கிறேன் என்று புரிந்துகின்ற அடுத்த செகண்ட் என்ன ஆயிடும்னா சமபாவனை வந்துடும். உயர்வு தாழ்வுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லாமே வேஷம் தான். சும்மா நாச்சுக்கும் நான் தான் வில்லனா இருக்கேன், நான் தான் ஹீரோவா இருக்கேன், நான் தான் நல்லவனா இருக்கேன், கெட்டவனா இருக்கேன், உயர்வு தாழ்வு, எவ்ரிதிங் இஸ் மை செல்ஃப் ஒன்லி அப்படிங்கிற அந்த ஃபீல் ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் வை குணாதீதனை பற்றி பேசும்போது இந்த ரெண்டையுமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். போன ஸ்லோகத்தையும் இதே ரெண்டை மாற்றி மாற்றி சொன்னார். எங்கேயும் அதே தான் இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ எடுத்தவன் என்ன சொல்கிறாரு? அனைத்தையும் தான் என்று பாவிப்பான். அப்புறம் என்ன சொல்லுவார்? டோட்டலாக விலகி இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். இந்த ரெண்டையும் சரியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? வஸ்திரத்தின் சர்வாங்கத்திலும் நூலை தவிர யார் என்றும் இதாவது போலே சராசர ரூபமான விஸ்வம் நொழிவதிலும் தன்னை தவிர யார் என்றும் உண்மையாக அல்ல, பொய்யாக சராசர ரூபமாக நானே இருக்கின்றேன்னு பாவனை பண்றது. சரியா? அவன் பாவித்திருப்பான். ஆகையால் சத்ருக்களையும் பக்தர்களையும், இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, சத்ருக்களையும் பக்தர்களையும் சமமாகவே பாவிக்கும் ஈஸ்வரனை போல. தட்ஸ் தி பவர் ஆஃப் ஈஸ்வரன், தி லவ் ஆஃப் ஈஸ்வரன். அதனால கிருஷ்ணாவில் அதனால தான் அடிச்சடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி லவ் ஆஃப் கிருஷ்ணா, நம்மை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் அந்த கண்ணனின் அன்பை ஒரு முறை புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஆகணும்னு துடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இவன் ஆயிடுவான். ஏன்னா இவன் தான் சமபாவனைக்கு வந்துட்டான். ஏன்னா எல்லாமே தான்னு பார்த்துட்டான். ஈஸ்வரனும் தான் என்று பார்ப்பதால் தான் அந்த அன்பை காட்ட முடியுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தர்களுக்கும் அந்த துஷ்டர்களுக்கும் ஈஸ்வரனுக்கு பேதம் தெரியாது. எல்லாமே வேஷங்கிற ஃபீலிங்ல இவர் தான் எல்லாத்தையும் ஆக்டிவேட்டே பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் அவன் அஜ்ஞானத்தில் வீழ்ந்து விட்டான் என்று தெரிந்தால் இன்னும் அதிக அன்பு, சிரத்தையோடு அன்போடு அவனுக்கு கர்மாவை அழகா பிரசன்ட் பண்ற விதத்தை எல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க அனைத்தும் ஒன்றென்ற தத்துவம் மிகப்பெரிய சமபாவத்தையும் அன்பையும் கொடுக்கின்றது என்ற விஷயத்தை பறைசாற்றுகின்றது. சத்ருக்களையும் சமமாகவே பாதிக்கும் ஈஸ்வரனை போல அவன் சுகதுக்கங்களை சம நிறைவுள்ளவனாக பாவித்திருப்பான். ஆகையால் ஜலத்தில் இருக்கும் மீன் போல் தேகத்தில் இருக்கும் அளவுக்கும் சுகதுக்கங்களை சமமாகவே அனுபவித்து தீர வேண்டும் என்று நிச்சயித்து அவ்விரண்டையும் சமமாக துக்ககரங்கள் என்று எண்ணி முற்றிலும் முற்றின தானியம் பயிரை விட்டு தானாகவே விரிந்து விடுவது போல தேகத்தில் இருப்பை ஒழித்துக் கொண்டு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே குடிகொண்டவனாக விடுவான். பயங்கரமான நுணுக்கமான ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காரு. அதாவது சமபாவனை 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்சஸையும் ஃபெயில்யூரையும் ஈக்குவலாக அனுபவி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிருஷ்ணா ஃபீல்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே சந்தோஷமா அனுபவிங்க. சக்சஸ்ல எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலா நீங்க ஃபெயில்யூர்ல துக்கத்தை சந்தோஷத்தை அனுபவிங்க. அப்ப சமபாவம் வந்துடுது இல்லையா? அல்டிமேட்லி சமபாவத்தை மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? புகழை எப்படி நீங்க சந்தோஷமா எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இகழையும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நரகத்தை சொர்க்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது உல்டாவா சொல்லிட்டாருங்க. சொர்க்கத்தை நரகமா பாரு, புகழை இகழ பாக்குற மாதிரி பாரு. இகழ்ந்து உனக்கு துக்கம் தானே, புகழ் ஈக்குவலி துக்கம். இகழ்ல எப்படி துக்கப்படுவியோ அப்படி புகழ்ல துக்கப்படுது. சமபாவனை என்ன உல்டாவா கொண்டு வர்றாருங்க இவரு. சரியா? சோ எப்ப குணாதீத நிலைக்கு போயிட்டானோ அப்போ இந்த குணங்களால் தான் பட்ட அவஸ்தை போதுமடா என்று சொல்லி குணங்கள்னாலே அது துக்காரம்தான் என்று சமபாக துக்காரம்தான், அது நீ நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாமே மாய, அது துக்கம்தான் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு முழுக்க முழுக்க அவன் ஆத்மஸ்வரூபானந்தத்திலேயே நிலைத்து விடுவான். ஆத்மஸ்வரூபானந்தத்துல இருக்கான்னாலே ஆத்மஸ்வரூபத்துல இருக்கு, அதனுடைய ரெஃப்ளெக்ஷனா தான் இந்த குணங்கள் எல்லாமே இருக்கு. சரியா? ஆனால் குணங்களின் விவகாரம் சமமாகவே துக்க காரணம் என்று அறிந்து அவன் முழுக்க முழுக்க பிரம்மானந்த ஸ்திதியிலேயே இருந்து விடுகிறான். அப்படின்னா விளையாட்டை ரசிக்கணுன்ற ஃபீலிங்கே அவன் போகலை. அதனாலதான் நான் இது சொன்னேன். நான் சாட்சி பாவத்துல நீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்த்து ரசிக்கலாம், எல்லாத்தையுமே நெகட்டிவா பார்த்து ரசிக்கலாம், அல்லது உங்களை மட்டும் விட்டுட்டு மீதியை மட்டும் பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். என்ன இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. இல்லைங்கிற அந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதுதான் சாட்சியினுடைய முக்கிய நோக்கம். அப்போ அங்கே உண்மையிலேயே இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா, இல்லாததை நீ எப்படி பார்த்தா என்ன, ஆனால் அது பொய்யாகத்தான் இருக்கிறது, உண்மையாக இல்லை என்ற அந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டு சமபாவனைய குணாதீதன் எப்படி ட்ரை பண்றான், சமமாகவே துக்ககாரங்கள் என்ற இப்ப படிக்க புரியும் பாருங்க. ஜலத்தில் இருக்கும் மீன் போல் தேகத்தில் இருக்கும் அளவும் சுக துக்கங்களை சமமாகவே அனுபவித்து தீர வேண்டும் என்று நிச்சயித்து அவ்விரண்டையும் சமமாகவே துக்கஹரங்கள் என்றெண்ணி முற்றிலும் முற்றின தானியம் பயிரை விட்டு தானாகவே பிரிந்து விடுவது போலே தேகத்தின் இருப்பை ஒழித்துக் கொண்டு ஆத்மஸ்வரூபானந்தத்திலேயே குடிகொள்வான். ரெண்டும் சுககாரணம் என்று அறிந்து அது சுககாரம்னா விடுபடவே மாட்டான். நம்ம என்ன சொல்லுவோம், சாட்சியா இருந்துட்டு ரெண்டையும் சுகமா அனுபவிங்க அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா இவர் என்ன சொல்றாரு, சாட்சியா இருந்துட்டு ரெண்டையுமே அனுபவிக்காத அப்படிங்கிறார். அதுதான் துக்கம் வரும்னு ஆயிடுச்சு. அந்த குணங்களா இயங்கிட்டு போயிட்டு நீ என்னத்தை போயிட்டு அதை பார்த்துட்டு இருக்க? அதை பார்த்துட்டு நீ வந்து ரெண்டையும் ரெண்டையும் சாட்சியா இருக்கிறவனுக்கு வந்து அதனால பாதிக்கப்பட போறது இல்லை. அப்போ ரெண்டையும் வந்து ஈக்குவலா பார்க்கலாம், ஈக்குவலா சமமா பார்க்கலாம், சமம் பார்த்து ரசிக்கலாம்ல. ரசிச்சா தப்புன்னு கிடையாது. பட் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, இப்படியும் கூட இருக்கலாம் அப்படின்னா டோட்டலாவே வந்து இந்த மாயையை விட்டு விலகி அவன் ஆத்மஸ்வரூபத்திலேயே தங்கி விடுவது. அந்த குணங்களுக்கே போறதில்லை, என்ன சினிமாவே பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஆட சினிமாவே துக்கம் தாண்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு சமமா எல்லாம் சினிமானாலே அதுல வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நடக்கும். ஒரு சில சீன்லாம் நல்லா சிரிக்கும், ஒரு சில சீன்லாம் நல்லா அழுகும். இதுல அதுல போய் ஒட்டிட்டு இருந்தா சரியா? திருப்பி ஒட்டாம பாக்குறீங்கல்ல, அப்ப எல்லா சீனையும் சந்தோஷமா பார்க்கலாம்ல, பார்க்கலாம். அப்போ எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்னு. ரெண்டாவது, அதுல எப்ப நான் ஒட்டாம இருந்துட்டேனோ அப்பவே அது அனைத்தையும் சுகமும் நீங்க நினைக்கலாம், அல்லது அனைத்தையும் துக்கமும் நினைக்கலாம். ஏன்னா அங்க வந்து அது டம்மின்னு ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. சம்மந்தம் இல்லாத விஷயத்த நான் சுகம்னு நினைச்சுக்கலாம், அல்லது துக்கம்னு நினைச்சுக்கலாம். அல்டிமேட்லி நான் அதுல இருந்து டோட்டலா விலகி இருக்கணும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இதுல வந்து பர்டிகுலரா இரண்டையுமே துக்கஹார சுக துக்கம் ரெண்டையுமே துக்கஹாரங்கள் என்று அறிந்து ஒரு முற்றில பயிர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே செடியிலிருந்து விழ ஆரம்பிச்சிடும். பழம் வந்து மாம்பழம் ஃபுல்லாக முத்திடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். அந்த மாதிரி எல்லா பயிருமே அப்படிதான். ஸோ விழுந்துடுற மாதிரி இவன் இந்த ஞான முதிர்ச்சியில் என்ன பண்ணுகின்றான், அந்த பாடி மனசு இந்த குணங்கள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஆத்மஸ்வரூபானத்திலேயே இருந்து விடுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜலத்தில் இருக்கும் மீன் போல் அப்படின்னு சொன்னதுக்கும் ரீசன் வந்து துக்கம் அப்படின்னு சொல்றதுக்காக. ஏன்னா ஜலத்திலேருந்து வெளியே வந்துட்டா அதனால வாழவே முடியாது. ஜலத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உடம்புல இருக்கிற வரைக்கும் இவனை பொறுத்தவரை துக்கம்னு ஃபீல் பண்றாரு. ஸோ தேர்ஃபோர் ஏன்னா மீனுக்கு வேற கதி இல்லை, அந்த தண்ணியை விட்டா வேற கதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுல கிடைக்கும். அந்த மாதிரி பாடியில இருக்கிற வரைக்கும் துக்கம் தான் அனுபவிக்கணும், வேற கதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல அவனுக்கு வந்து அதனால அந்த பக்கமே போக மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறதாக நமக்கு தோணுது. அடுத்து தேகத்தின் இருப்பை ஒழித்துக் கொண்டு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே குடிகொண்டவனாக விடுவான். பிரவாகமாக ஓடுவதை விட்டு கங்கை சமுத்திரத்தில் விழுந்து அத்துடன் கலந்து போன பின் அதன் கொந்தளிப்பு முற்றிலும் அற்றுப்போவது போல எப்போது அவன் ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்து போகிறானோ அப்போதே அவன் தேகத்தில் உண்டாகும் சுகதுக்கங்களில் பற்று பாராட்டவனாக சமபாவத்தை அடைந்து விடுகின்றான். கங்கை சும்மா பறித்து ஓடுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் கடல்ல போய் சங்கமிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த ஆட்டம்லாம் ஒன்றும் காணாது சரியா? ஸோ அது எல்லா ஆட்டமும் அது ஓடிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் தான். ஒன்ஸ் கடலில் சங்கமம் ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லாமே ஓடுதுங்கிற ஃபீலிங்கே அதுக்கு வராது. ஏன்னா சமுத்திரமுறை ஃபீலிங் வந்துருச்சு. இப்போ நான் ஓடிட்டு இருக்கேங்கிற ஃபீலிங் அங்கே எங்கே வரும்? அந்த மாதிரி இவன் குணங்களை விட்டு விட்டு ஆத்மஸ்வரூபத்தோடு ஐக்கியமாகிவிட்ட பிறகு அவன் ஓடுகின்ற ஃபீலிங்கே அவனுக்கு இருக்காது. அதான் தேகத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஆட்டோமேட்டிக்காகவே அவனுக்கு சமபாவம் வந்துவிடும். ஏனென்றால் அவன் தான் அது இல்லையே. அப்போ இல்லைன்னா அப்புறம் அதுல எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சமபாவத்தை அவன் இருந்திருந்தான் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்றாரு. இன்னொன்னும் சேர்த்து படிச்சிருக்காங்க. சிறிய பிரியா பிரியத்துவம். வீட்டுக்குள் இருக்கும் கம்பத்துக்கு இரவும் பகலும் ஒன்றாய் இருப்பது போலே தேகத்துக்குள் இருக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கு பந்தங்கள் ஒரே வகைப்பட்டவை ஆகிவிடுகின்றன. வீட்டுக்குள்ள இருக்கும் கம்பத்துக்கு ஒரு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது லைட்டு அப்படிங்கிறது ஏதாவது தெரியுமா, இல்லை பகல் அப்படிங்கிறது தெரியுமா, லைட்டு டார்க்குன்னு ஏதாவது தெரியுமான்னு ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தில் நீ இருந்துக்கிட்ட அப்படின்னா சுகதுக்கங்கள் உனக்கு சுத்தமாக தெரியாது. இந்த பாடியினாலே ஏற்படும், பாடினாலே துக்கம்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த சுகதுக்கங்கள் எதுவுமே வந்து நீ ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால இந்த பாடியில் நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாது. சுசுத்தியில் இருக்கும் ஒருவனுடைய தேகத்தை பாம்பு சுற்றி கொண்டாலும் உருவத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டாலும் அவனுடைய சித்தத்தில் மாறுபாடு உண்டாகாது போலே
எக்ஸாம்பிள் எல்லாமே சுத்தமாக அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காகவே கோட் பண்ணுற மாதிரி இருக்கா. அடுத்து என்ன, டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப்பில் பாம்பு வந்து கட்டிக்கிட்டாலும் ஊர்வசி கட்டிக்கிட்டாங்க. பாம்பு கட்டிக்கிட்டுன்னா துக்கம், ஊர்வசி கட்டி பிடிச்சா அப்படின்னா சுகம். இந்த பாம்பு கட்டி பிடிக்கிற துக்கமும் உனக்கு தெரியாது, ஊர்வசி கட்டி பிடிக்கிற சுகமும் உனக்கு தெரியாது. ஏன்னா அவன் டீப் ஸ்லீப்ல இருக்கான். அந்த மாதிரி இஸ் இன் டீப் ஸ்லீப் ஆஃப் ஆத்மா. அண்ட் தேர்ஃபோர் இந்த பாடியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் ஏற்படுத்தாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய சித்தத்தில் மாறுபாடு ஆலிங்கனம் செய்து கொண்டாலும் அவனுடைய சித்தத்தில் மாறுபாடு உண்டாகாதது போல ஆத்மஸ்வரூபத்தில் நிலை கொண்டவன் தேகத்தில் உண்டாகும் துவந்தங்கள் அவனுக்கு பேதமற்று சமப்பட்டு போகின்றன. இதுல ஒன்னொன்னு புரிஞ்சுக்கணும். தெரியவே தெரியாதா அப்படின்னு சொன்னா தெரிஞ்சாலும் சமமா தான் தெரியும் அப்படின்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஈக்குவலி என்ஜாயபிளா இருக்கும் அல்லது ஈக்குவலி துக்ககரமா இருந்தாலும் நம்ம ஃபீல் பண்றதுதான் எகெயின் எப்படி ஃபீல் பண்றான் அப்படிங்கிறத பொறுத்து தான். சமமாக இருக்கும் அப்படிங்கிறத மெயினா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தான் அல்ல, அது சும்மா நான் அதுக்கு என்னுடைய ரெஃப்ளெக்ஷன் பொய்யாக இருக்கிறது. அப்போ வில்லனையும் ஹீரோவையும் ஈக்குவலா ரசிக்கிறது நமக்கு என்ன கஷ்டம்? அது பொய்ன்னு முழுசா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, நானே வந்து ஹீரோ வேஷத்துலயும் வர்றேன், நானே வில்லன் வேஷத்துலயும் வரேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆக்டிங்க அது ஆக்டிங்கா இருக்கிற வரைக்கும் ஈக்குவலா என்ஜாய் பண்றதுல என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இருக்காது என்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் எப்படி வந்து 100% நம்ம வந்து டிஃபரன்ஸே பார்க்க மாட்டோம் அப்படின்னா அங்க வந்து அவேர்னஸே இருக்காது. இங்க ரெண்டாவே எடுத்துக்கோங்க. அவேர்னஸோட இருந்தாலும் சமநிலையில் தான் இருப்பாங்க. எந்த விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த இன்னும் 2 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அதை